பஃபேக்கு சாப்பிட போயிருந்தோம். அங்க வச்சிருந்த வெஜிடேரியன் மெனுல இந்த காபுலி சன்னா புலாவ் இருந்துச்சு. இதோட அந்த சிக்கன் கிரேவி வச்சு சாப்பிடுறதுக்கு அவ்ளோ சூப்பரா இருந்துச்சு. இதுதான் டாப் அங்க வச்சிருந்த மெனுலே. எல்லாருமே விரும்பி சாப்பிட்டாங்க. அப்பவே நினைச்சேன் கண்டிப்பா இந்த ரெசிபிய ட்ரை பண்ணணும். பட் இதே டேஸ்ட்ல கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2, 3 அட்டெம்ப்ட் ட்ரை பண்ணேன். 2, 3 அட்டெம்ப்ட்க்கு அப்புறம் தான் இந்த ரெசிபி கிடைச்சுச்சு. அதே டேஸ்ட்ல அப்படியே இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. அத பண்றதுக்காக கொண்டைக்கடலைய வேக வச்சு எடுத்துக்கோங்க. ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ரைஸ நல்லா வாஷ் பண்ணி ஊற வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்துல நெய் சேர்த்துட்டு பிரியாணி ஸ்பைசஸ் எல்லாம் சேர்த்துட்டு வெங்காயம், இஞ்சி பூண்டு சேர்த்து மசாலா எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி தயிர் சேர்க்க வேண்டியதுதான். இந்த புலாவுக்கு தக்காளி சேர்க்க மாட்டாங்க. ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஒரு அரை தக்காளி கூட சேர்த்துக்கோங்க. சைடுல பாத்திரத்துல கொஞ்சமா தண்ணி வச்சுட்டு அதுல உப்பு எண்ணெய் சேர்த்து கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம ரைஸை ஒரு 2 to 3 நிமிஷம் போட்டா போதும். ஒரு கொதிக்கணும்னு அவசியம் இல்லை. ஃபில்டர் பண்ணிட்டு நம்ம தம் போட வேண்டியதான். 10 மினிட்ஸ் மீடியம் ஹீட்ல வச்சுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு 20 மினிட்ஸ் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்ல உதிரியா டேஸ்டியான காபுலி சன்னா புலாவ் ரெடி.